வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக தாம்பரத்திற்கு சிறப்பு ஜனசதாப்தி ரயிலானது இயக்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாது கோயம்புத்தூரிலிருந்து கும்பமேளா விட்டு கயாவுக்கு சிறப்பு ரயிலும் திருச்சி அகமதாபாத் ரயிலின் சேவையானது மறு அறிவிப்பு வரும் வரை இனிமேல் தொடர்ந்து இயங்கும். இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து தாம்பரத்திற்கு ஒரு பகல் நேர ஜனசதாப்தி ரயில் 25 சேவைகள் இயக்கப்படும் ஒரு பரிந்துரை செஞ்சிருந்தாங்க. பட் அந்த பரிந்துரைகள் இப்போ ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு வழங்கப்பட்டிருக்கு. இந்த சேவை 9 சேவைகள் தான் வழங்கப்படும். அது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வழங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னே ஓடின ட்ரெயின் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்டோர் பண்ணுவாங்க. அது கும்பமேளா நாட்டி அந்த ரேக் மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ இந்த பொங்கல் பண்டிகையில் மக்களின் பயன்பாடு அதிகமாக இருந்தால் இந்த ஜனசதாப்தி ரயில் தொடர்ந்து இயக்கப்படலாம். ட்ரெயின் நம்பர் 06190 திருச்சிராப்பள்ளி தாம்பரம் சிறப்பு ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து அதிகாலை 5:35 புறப்பட்டு அன்று மதியம் 12:30 தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06191 தாம்பரம் திருச்சிராப்பள்ளி சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து மாலை 3:30 மணிக்கு புறப்பட்டு அன்று இரவு 11:35 திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை வந்து சேரும். அடுத்து இந்த ரயிலோட சேவை நாட்கள் பார்த்துடலாம். ஜனவரி 4, 5, 10, 11, 12, 13, 17, 18, 19 ஆகிய தேதிகளில் தாம்பரத்திலிருந்தும் திருச்சிராப்பள்ளியிலிருந்தும் இயக்கப்பட இருக்கு. இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம். இந்த ரயிலில் 12 சேர்க்கார், 2 ஏசி சேர்க்கார், 2 SLRD சேர்த்து மொத்தமாக 16 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலானது தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், திருப்பாதிப்புலியூர், பன்ருட்டி, விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இந்த ரயிலோட வரவேற்பை பொறுத்து இந்த ரயிலானது தொடர்ந்து இயக்கப்படலாம். ஏன்னா இது முன்பு அன்ரிசர்வ் பெட்டிகளாக இருந்துச்சு. இப்போ அன்ரிசர்வ் பெட்டிகள் இருக்காது. ஜனசதாப்தினாலே ரிசர்வேஷன் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. கண்டிப்பாக இந்த ட்ரெயின் ஒரு டெம்பரவரி தான். அதுக்கப்புறம் நார்மலாக நமக்கு ICF அல்லது LHV ஓடுற ரயிலானது கும்பமேளா முடிஞ்ச உடனே இயக்கப்படும். கும்பமேளாவை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக ஒரு ரயிலானது தமிழகத்திற்கு இயக்கப்பட உள்ளது. அதன்படி ட்ரெயின் நம்பர் 03679 கயா கோயம்புத்தூர் சிறப்பு ரயிலானது கயா ரயில் நிலையத்திலிருந்து ஜனவரி 4 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் மாலை 7:35 புறப்பட்டு 3ஆம் நாள் மாலை 6:30 மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 03680 கோயம்புத்தூர் கயா சிறப்பு ரயிலானது கோயம்புத்தூர் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து ஜனவரி 7 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் காலை 7:50 புறப்பட்டு 3ஆம் நாள் காலை 9:15 கயா ரயில் நிலையத்தை சென்று சேரும். அடுத்து இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ட்ரெயினில் 2 AC 2 டயர், 6 AC 3 டயர், 10 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், 2 SLRD சேர்த்து மொத்தமாக 24 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. அடுத்து இந்த ரயிலோட ஸ்டாப்ஸ் பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் தமிழகத்தில் திருப்பூர், ஈரோடு, சேலம், காட்பாடி, திருவெற்றியூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். திருச்சிராப்பள்ளி அகமதாபாத், அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி இடையே இயங்கும் சிறப்பு ரயிலின் சேவையானது மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 09419 அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி சிறப்பு ரயிலானது அகமதாபாத் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா வியாழக்கிழமைகளிலும் காலை 9:35 மணிக்கு புறப்பட்டு சனிக்கிழமை காலை 3:45 மணிக்கு திருச்சிராப்பள்ளி சந்திப்பை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 09420 திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் சிறப்பு ரயிலானது திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 5:40 புறப்பட்டு திங்கட்கிழமை இரவு 9:15 அகமதாபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ட்ரெயினில் ஒரு AC 2 டயர், 3 AC 3 டயர், 12 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், 2 SLRD சேர்த்து மொத்தமாக 22 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. அடுத்து இந்த ரயிலோட ஸ்டாப்ஸ் பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை, வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, சிதம்பரம், கடலூர் துறைமுகம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை எழும்பூர், பெரம்பூர், அரக்கோணம் ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இந்த ரயில்களுக்கான முன்பதிவானது விரைவில் துவங்க உள்ளது. தேவையுடையோர் பயன்படுத்திக் கொள்ளுங்க. மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.